அந்த அறையின் மின்விசிறி சுழலும் சத்தம் இப்போது ஒரு மரண ஓலத்தைப் போல கார்த்திகாவின் காதுகளில் ஒலித்தது. தீபக் அவளை ஒரு சிலையாக நின்று பார்த்து கொண்டிருக்க, கார்த்திகா தரையில் மண்டியிட்டு அமர்ந்து தன் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு கதறினாள். சார், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆனால் விதி என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிடுச்சு. நான் பிஏ படிக்கல சார். நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுலேயும் பாஸ் ஆகலை என்று அவள் சொன்ன அந்த முதல் வாக்கியமே தீபக்கின் தலையில் ஒரு பேரிடியாக இறங்கியது. அவள் மூச்சை விடக்கூட திணறிக்கொண்டே தொடர்ந்தாள். எங்கள் அப்பா தான் சார் எல்லாத்துக்குமே காரணம். டாக்டர் படித்த மாப்பிள்ளைக்கு படித்த பொண்ணுன்னு சொன்னாதான் கட்டி வைப்பாங்கன்னு சொல்லி நான் பிஏ படிச்சிருக்கேன்னு பொய்யை பரப்பிட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவரால் தலை நிமிர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னார். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா செத்துடுவேன்னு என் மேலே சத்தியம் பண்ணிட்டாரு சார். அதனால தான் நான் மேடை வரைக்கும் வந்து நின்றுட்டேன். நீங்கள் கையெழுத்து போட சொன்னப்பவே எனக்கு உயிர் போயிடுச்சு சார். என்னோட ஒரு சின்ன பொய் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடுச்சு. என்ன வேணாலும் செய்யுங்க சார். ஆனால் என்னோட அப்பா சொன்னதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன் என்று சொல்லி விம்மி விம்மி அழுதாள். கார்த்திகா பேசி முடித்த போது அந்த அறையில் ஒரு பயான அமைதி நிலவியது. தீபக் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவன் இவ்வளவு காலமாக தன் மனதில் கட்டியிருந்த லட்சிய கோபுரம் ஒரு நொடியில் தரைமட்டமானது போல உணர்ந்தான். அவனது பிஹெச்டி பட்டம், அவனது கௌரவம், அவன் கண்ட கனவுகள் அனைத்தும் ஒரு 8ஆம் வகுப்பு தோல்வியடைந்த பெண்ணின் காலடியில் சிதறி கிடப்பதாக அவனுக்கு தோன்றியது. அவனது கண்கள் சிவந்தன. மூச்சுக்காற்று அனலாக வெளியேறியது. அவன் பார்த்து கொண்டிருந்த அந்த அழகிய மனைவி இப்போது அவனுக்கு ஒரு ஏமாற்றுக்காரியாக மட்டுமே தெரிந்தாள். அவனது உலகம் தலைகீழாக சுழன்றது. அமைதியாக இருந்த தீபக் திடீரென ஒரு எரிமலையைப் போல வெடித்தான். அவனது கோபம் கட்டுக்கடங்காமல் பெருகியது. மேஜை மேலிருந்த அந்த விலை உயர்ந்த தண்ணீர் ஜாடியை தூக்கி சுவரில் எறிந்தான். அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களடி என்று அவன் கத்தினான். கார்த்திகா பயத்தில் அலறிக்கொண்டு மூலையில் ஒடுங்கினாள். தீபக் அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தூக்கி எறிந்தான். படிப்பு தான் என்னோட உயிர்னு தெரிஞ்சோம் இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் என்ன கேட்டேன்? எனக்கு ஈக்குவலான ஒரு பொண்ணு வேணும்னு தானே கேட்டேன். அவன் கார்த்திகாவின் முன்னால் வந்து நின்று அவளது தோள்களை பிடித்து உலுக்கினான். பிஏ இது என்னோட தகுதிக்கு ரொம்ப குறைவான படிப்பு தான். ஒரு பிஹெச்டி ஹோல்டருக்கு ஒரு பட்டதாரி மனைவிங்கிறது கௌரவம் இல்லை, ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இந்த கிராமத்தில் இதுவே பெரிய படிப்புன்னு நினச்சி என்னோட மனசை தேத்திக்கிட்டு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ 8ஆம் வகுப்பு ஃபெயில்னு சொல்கிறியே. உனக்கு ஒரு பிஏக்கும் 8ஆம் வகுப்புக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? இதை கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. தாலி கெட்டுற வரைக்கும் ஒரு திருடி மாதிரி மௌனமாக இருந்துக்கிட்டு இப்போ வந்து அப்பா மேலே பழி போடுறியா? என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டியே கார்த்திகா. என் ஆசையில் நீ மண்ணள்ளி போட்டுட்டியே என்று கத்தியபடியே அங்கிருந்த அலங்கார விளக்கை ஓங்கி தள்ளினான். அது தரையில் விழுந்து நொறுங்கியது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் சவுக்கடியாக கார்த்திகாவின் மீது விழுந்தது. கார்த்திகா ஓடி வந்து தீபக்கின் கால்களை பற்றி கொண்டாள். சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். நான் வேறு வழி இல்லாமல் தான் சார் இப்படி செஞ்சிட்டேன். நீங்கள் என்னை விட்டு போயிடாதுங்க சார். இப்போது நீங்கள் என்னை துரத்தி விட்டுட்டா இந்த ஊருக்கு விஷயம் தெரிஞ்சா நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாது சார். அது எங்கள் குடும்பத்துக்கே பெரிய அவமானம் சார் என்று கதறினாள். அவளது அழுகை தீபக்கின் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது. அவன் அவளது கைகளை தன் கால்களிலிருந்து பலமாக உதறினான். அவமானம்? உனக்கு அவமானத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு? ஒரு பெரிய காரியத்தை இவ்வளவு துணிச்சலாக செஞ்சப்போ இந்த அவமானம் வரும்னு அப்போ உனக்கு தெரியலையா? தெரியட்டும், ஊருக்கு தெரியட்டும். நீயும் உன் அப்பனும் ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நில்லுங்க. அப்போவாவது அந்த ஆளுக்கு புத்தி வரட்டும். படிப்பறிவு இல்லாதது கூட ஒரு குறையில்லை. ஆனால் ஒருத்தனை இப்படி திட்டமிட்டு ஏமாத்துறது எவ்வளோ பெரிய கேவலமான புத்தி தெரியுமா என்று சீறினான். இப்போ நீ எனக்கு ஒரு ஏமாத்துக்காரித்தான். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்கு.
உன்னை என் மனைவின்னு சொன்னால் இந்த சமூகம் என்னை எப்படி ஏற்றுக்கும்? நான் எப்படி வெளியே தலை காட்ட முடியும் என்று அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் கார்த்திகாவின் நெஞ்சை பிழந்தது. தீபக் இப்போது ஒரு கணவனாக இல்லை, ஒரு பாதிக்கப்பட்ட நீதிபதியாக அவளை விசாரணை செய்து கொண்டிருந்தான். தீபக் அப்படியே சோபாவில் சரிந்தான். அவனது கண்கள் கலங்கின. கோபம் இப்போது ஒரு விதமான விரக்தியாக மாறியிருந்தது. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட சொன்னப்போ நீ மயங்கி விழுந்தியே, அப்போவே என் உள் மனசு எச்சரிச்சது. ஆனால் இந்த முட்டாள் மண்டைக்கு அப்போ புரியாமல் போச்சே என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டான். நீ நீ நடந்துக்கிட்ட விதம், அந்த மெனுக்கார்டை பார்த்து அப்படி முழிச்சது, இங்கே வந்து பால்காரனை தேடுறது, இதெல்லாம் ஒரு படித்த பொண்ணோட லட்சணம் இல்லைன்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. ஆனால் நான் தான் அறிவு இல்லாமல் நீ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால இப்படி இருக்குன்னு என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். அவன் எழுந்து நின்று கார்த்திகாவை பார்த்தான். ஓ அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் மட்டும் ஏமாத்தல கார்த்திகா, அவர் உன்னோட வாழ்க்கையும் சேர்த்து தான் சிதைச்சிருக்காரு. ஒரு பிஹெச்டி பட்டதாரிக்கிட்ட ஒரு 8ஆம் வகுப்பு பொண்ணை போய் எப்படி வாழ விடுவார்? நம்ம 2 பேருக்கு இடையில என்ன பேச்சு இருக்கும், என்ன புரிதல் இருக்கும்? நான் பேச போகிற இலக்கியமும் அறிவியலும் உனக்கு வெறும் சத்தமாக மட்டும்தான் கேட்கும். நீ செய்ய போகிற வீட்டு வேலைகளும் சமையலும் எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கும். இப்படி ஒரு பொருத்தமே இல்லாத வாழ்க்கையை தான் உங்கள் அப்பா உனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு என்று ஆவேசமாக சொன்னான். அவனது வார்த்தைகளில் இருந்த உண்மை கார்த்திகாவை மௌனமாக்கியது. தீபக் தன்னை ஒரு அறிவார்ந்த மனிதனாக உணர்ந்ததால் இந்த ஏமாற்றத்தை அவனது ஈகோவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தீபக்கின் ஆவேசம் அடங்குவதாக தெரியவில்லை. அவனது கண்கள் இரத்த நாளங்கள் புடைக்க சிவந்து போயிருந்தன. தன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கேலி கூத்தாகிவிட்டதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான். மூலையில் ஒடுங்கி கிடந்த கார்த்திகாவை பார்த்தபோது அவனுக்குள் இருந்த அந்த நாகரிகமான மனிதன் மறைந்து ஒரு மிருகம் வெளிப்பட்டது. அவன் வேகமாக அவளை நோக்கி பாய்ந்தான். ஏமாத்துக்காரி, ஏமாத்துக்காரி என்று கத்தியபடியே அவளை அடிக்க தன் வலது கையை ஓங்கினான். கார்த்திகா தன் முகத்தை மூடிக்கொண்டு அலறினாள். ஆனால் அவனது கை அவள் முகத்திற்கு சில அங்குல தூரத்தில் அப்படியே நின்றது. அவன் தன் கையை பலமாக மடக்கி கொண்டான். இல்லை, இவ ஒரு பொண்ணு, நான் படித்தவன், ஒரு பிஹெச்டி பட்டதாரி, நான் ஒரு ப்ரொஃபஸர். ஒரு பொண்ணு அடிக்கிறது எனக்கும் என்னோட தகுதிக்கும் என் அறிவுக்கும் அசிங்கம் என்று அவனது உள்மனம் எச்சரித்தது. ஆனாலும் அவனது ஆத்திரம் அடங்கவில்லை. அந்த ஆத்திரத்தை அவள் மேல் காட்ட முடியாமல் அவன் தன் கையை அங்கிருந்த அந்த பலமான கான்கிரீட் சுவரில் ஓங்கி அடித்தான். ச்சே, என்ன வாழ்க்கடா இது என்று கத்தியபடி தன் தலையிலேயே 2 கைகளாலும் பலமாக அடித்து கொண்டான். தன் முடியை பீத்து கொண்டு அவன் காட்டிய அந்த ஆவேசம் கார்த்திகாவை மரண பயத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்றது. கார்த்திகாவின் உடல் தாளம் தப்பி குலுங்கியது. தீபக்கின் அந்த தற்கொலைக்கு சமமான ஆவேசத்தை கண்டு அவளுக்கு கை கால்கள் இழுத்து கொண்டன. அவளது இதயம் பலமாக அடித்து கொண்டது. சார், என்ன மன்னிச்சிடுங்க என்று அவள் சொல்ல முயன்றபோது அவளது நாக்கு தடித்தது. பேச்சு வரவில்லை. அவளது வாயின் ஓரங்களில் மெல்ல நுரைதள்ள ஆரம்பித்தது. அவளது கண்கள் நிலைகுத்தி அப்படியே சுவரில் சாய்ந்தபடி சரிந்தாள். அவள் கீழே விழுந்த அந்த சத்தம் கேட்டதும் தீபக் தன் ஆவேசத்தை விட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். கார்த்திகா, கார்த்திகா, என்ன ஆச்சு? இந்த நாடகத்தை இத்தோட நிறுத்திக்கோ என்று அவன் கத்தினான். ஆனால் கார்த்திகாவிடமோ எந்த அசைவும் இல்லை. அவளது முகம் வெளுத்து உடல் சில்லிட்டு போயிருந்தது. பயந்து போன தீபக் அவளை தட்டி பார்த்தான். எந்த பதிலும் இல்லை. பதட்டத்தின் உச்சிக்கே போன அவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு கீழே ஓடினான். காரில் அவளை கிடத்திவிட்டு சென்னையின் அந்த நடுநிசி டிராஃபிக்கிலும் மின்னல் வேகத்தில் வண்டியை செலுத்தினான். அவனது மனதிற்குள் இவளுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்ற பயம் அவனது கோபத்தை விட பெரியதாக வளர்ந்தது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கார்த்திகாவை அனுமதித்தனர். மருத்துவர்கள் அவளை உள்ளே கொண்டு சென்று தீவிரமாக பரிசோதித்தனர். தீபக் அந்த வராண்டாவில் பித்து பிடித்தவனை போல நடந்து கொண்டிருந்தான். 1 மணி நேரம் கழித்து அந்த மூத்த மருத்துவர் வெளியே வந்தார். அவர் முகம் மிகவும் கவலையாக இருந்தது. தீபக்கை பார்த்த அவர், நீங்க தான் இவங்களோட ஹஸ்பண்டா என்று கேட்டார். தீபக் ஆமாம் என்று தலையசைக்க அந்த மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் தீபக்கின் காதுகளில் இடியாக இறங்கியது.